ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரத வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 7. அதான்யோ போக்ஷ்யமானஸ்ய விபக்தஸ்ய மஹீபதேஹ விபக்தம் வியபஜத் தஸ்மை விருஷலாய ஹரிம் ஸ்மரன். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அதன் பிறகு அந்ய மற்றொரு விருந்தாளி போக்ஷ்யமானஸ்ய உண்ணும் தருவாயில் இருந்தபோது விபக்தஸ்ய குடும்பத்திற்கென ஒரு பகுதியை பிரித்த பிறகு மஹீபதே அரசரின் விபக்தம் குடும்பத்திற்கென ஒதுக்கப்பட்ட உணவை வியபஜத் அவர் பிரித்து விநியோகித்தார். தஸ்மை அவருக்கு விருஷலாய ஒரு சூத்திரருக்கு ஹரிம் பகவானை ஸ்மரன் நினைத்து. டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு எஞ்சியுள்ள உணவை தன் உறவினர்களோடு பகிர்ந்து கொண்ட ரந்திதேவர் தன் பாகத்தை உண்ணப்போகும் சமயத்தில் ஒரு சூத்திர விருந்தாளி அங்கு வந்தார். அந்த சூத்திரனையும் பகவானுடன் உறவு கொண்டுள்ளவராக கண்ட ரந்திதேவர் அவருக்கும் உணவில் ஒரு பங்கை கொடுத்தார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். மகாராஜா ரந்திதேவர் அனைவரையும் பகவானின் ஒரு பகுதியாகவே கண்டதால் அவர் பிராமணனுக்கும் சூத்திரனுக்கும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையில் ஒருபோதும் வேறுபாட்டை கண்டதில்லை. இத்தகைய சமமான பார்வை சமதர்ஷனக என்று அழைக்கப்படுகிறது. பண்டிதாக சமதர்ஷனக என்று பகவான் கூறுகிறார். பகவான் கிருஷ்ணர் எல்லோருடைய இதயங்களிலும் இருக்கிறார் என்பதையும் எல்லா ஜீவராசிகளும் பகவானின் அங்கங்களே என்பதையும் உணர்ந்துள்ள ஒருவர் பிராமணருக்கும் சூத்திரருக்கும் அல்லது ஏழைக்கும் பணக்காரருக்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் காண்பதில்லை. இத்தகைய ஒருவர் எல்லா ஜீவராசிகளையும் சமமாக பார்த்து எந்த வேறுபாடும் இல்லாமல் சமமாக நடத்துகிறார். பதம் 8. யாத்தே சூத்ரே தம் அந்யோ அகாத் அதிதிஹி ஸ்வபிர் ஆவ்ருத்தக ராஜன் மே தீயதாம் அன்னம் சுகனாய புபுக்ஷதே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யாத்தே அவர் சென்ற பிறகு சூத்ரே சூத்ர விருந்தாளி தம் அரசருக்கு அந்ய மற்றொரு அகாத் அங்கு வந்தார். அதிதி விருந்தாளி ஸ்வபிவி ஆவ்ருத நாய்களால் சூழப்பட்டபடி ராஜன் அரசே மே எனக்கு தீயதாம் கொடுங்கள் அன்னம் உணவு சகனாய என் நாய்களுடன் புபுக்ஷதே உணவுக்காக ஏங்கும். டிரான்ஸ்லேஷன். அந்த சூத்திரர் சென்ற பிறகு நாய்களால் சூழப்பட்டிருந்த மற்றொரு அதிதி அங்கு வந்து, அரசே, நானும் எனது நாய்களும் மிகவும் பசியோடு இருக்கிறோம், எங்களுக்கு உண்ண எதையேனும் கொடுத்தருள வேண்டும் என்று கூறினான். பதம் 9. ச ஆத்ருத்ய ஆவிஷ்டம் யத் பகுமான புரஸ்கிருதம் தச்ச தத்வா நமஸ்சக்ரே ஸ்வப்யக ஸ்வபதயோ விபுக. ஒன் பை ஒன் மீனிங். அவர் ரந்திதேவர் ஆத்ருத்ய அவர்களை கௌரவித்த பின் அவசிஷ்டம் அந்த பிராமணருக்கும் சூத்திரருக்கும் உணவளித்த பின் எஞ்சியிருந்த உணவை யத் இருந்ததை பகுமான புரஸ்கிருதாம் அவருக்கு அதிக மரியாதை செலுத்தி தத் அதை கூட தத்வா கொடுத்துவிட்டு நமக சக்கரே வணக்கம் செலுத்தினார். ஸ்வப்ய நாய்களுக்கு, ஸ்வபதையே நாய்களின் எஜமானருக்கு, விப சர்வசக்திசாலியான அந்த அரசர். டிரான்ஸ்லேஷன். மகாராஜா ரந்திதேவரும் மிகவும் மரியாதையுடன் மிஞ்சியிருந்த உணவை அந்த நாய்களுக்கும் அவற்றின் எஜமானருக்கும் அளித்தார். அரசர் அவர்களுக்கு மரியாதையையும் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரத வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 7, 8, 9 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ் கி ஜெய்.